வெல்கம் டு தி லைஃப் ஆஃப் ஏஜே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு 4-5 பிளேஸ் கவர் பண்ண போகிறோம். ஹரிஹர் ஃபோர்ட்னு ஒரு ஏரியா, அது ஒரு ஃபோர்ட், அது நல்லாயிருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கேன் யூடியூப்பில். அது ஒன்று. அது பந்தார்தரா போனோம்னா அங்கே 2 ஃபால்ஸ் இருக்குது. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஃபால்ஸ்னால் இங்கே தண்ணி எதுவும் இருக்காது, இருந்தாலும் நம்ம லக்கு மேபி இருக்க சான்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் அந்த ஃபால்ஸை ஒரு ட்ரிப் பார்ப்போம். ஒரு 2-3 ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் ஃப்ளைஸ்னு ஒரு ஏரியா, அந்த மின்மினி பூச்சிலாம் இருக்கும்ல, அது வந்துட்டு மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறத்துலேருந்து ஜூன் மாதம் வரையும் அது இருக்குமா. அதனால் அந்த ஏரியாவை வந்துட்டு நைட்டு போகிற மாதிரி பார்க்கணும். ஓகே, மேப் போட்டுடலாம். அதோ அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு ஹரிஹர் ஃபோர்ட். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஹரிஹர் ஃபோர்ட் வந்துட்டு நான் ஷார்ட்ஸில் நிறையா பார்த்துருக்கேன். பயங்கரமாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, வேறு லெவலில் அட்வென்ச்சர் ட்ரக்கிங் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. நம்ம போய் ஃபீல் பண்ணுவோம் எப்படி இருக்குது என்னன்றதை பார்த்துட்டு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது எப்படி இருக்கும்ன்ற பார்ப்போம். கிளைமேட்டு வேறு லெவலில் இருக்குது. மேகலாம் பாருங்களேன், அப்படியே ப்ளூயிஷாக சூப்பராக இருக்குது. தனி ஒரு மனிதரின் படை. மாடு இது என்ன மாடுன்னு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்க. கொம்பு பாருங்களேன் இந்த மாட்டுக்கு, ஆடுது ரப்பர் மாதிரி. இது நம்ம மாட்டுக்கு இருக்கிற கொம்பு மாதிரி இல்லை, இது வித்தியாசமா கொம்பே ஆடுது தக தகன்னு. மழை பெய்யாமல் இருந்தால் நல்லது, ஏன்னா அங்கே போயிட்டு மழை பெஞ்சுது அப்படின்னா ட்ரக்கிங் வேறு பண்ணும் இல்லையா, அதனால் ரொம்ப சிரமமாயிரும். பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது என்னன்னு பார்ப்போம். ஓகே, நம்ம ஹரிஹர் ஃபோர்ட் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுவோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகுமா ஹரிஹர் ஃபோர்ட் வந்துட்டு ஏறி இறங்க. இப்போவே வந்துட்டு பாடி தள்ள ஆரம்பிக்குது. இதில் எங்கத்த 3 மணி நேரம் ஏறி இறங்கி ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் இன்றைக்கி நாள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 நிமிஷம் தான் நடந்தேன், அதுக்கே சொன்ன தள்ளுது. இல்லை இவ்வளோ தூரம் எப்படி ஏறி இறங்குறது? திருப்பியும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் வேறு பண்ணுவோம். பந்தார்தரான்னு ஒரு ஏரியாவுக்கு போகணும். டேய், எடுவிட்டு போயிடுவோம். நல்ல பாதையை வைக்க மாட்டானுங்க. அவ்வளோதான், 5 நிமிஷத்துக்கு இங்கே போகிற பாதை நல்லா இருந்தாவது பரவாயில்ல, வெறும் பாறையாக கிடக்கு. இது வரையும் ஒரு 200 மீட்டர் தான் ஏறிடுவேன். நாக்கு தள்ளுது, வயசாயிடுச்சு. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுருப்பானுங்க, பார்த்தா ஏறிக்கிட்டே இருக்குது கருமம். வயசான காலத்தில் இதெல்லாம் தேவையா கோப்பி அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் தேவைதானா? என்ன பண்ணுறது, ஒரு விளாக்குக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஃபுல்லாக ஏற முடியுமான்னு தெரில, பார்ப்போம் என்னான்னு. இந்த மாதிரி இருந்தாவது பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படியே செங்குத்தாக ஏறும் போது இந்த தொண்டெல்லாம் வரன்னு இருக்கு. இவ்வளோதான் ஏறி மேலே மட்டும் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்க, நல்லாயிருக்கும்னு தான் நினைக்கிறேன்.
டேரெக்டாக அந்த ஃபோர்ட்டு வாசல்லையே பைக் நிப்பாட்டுற மாதிரி வைக்கக்கூடாது. இதில் போவான். இவ்வளோ தூரம் ஏற வரானுங்க. என்ன பண்ணுறது, தனியாக போகிறோம், புலம்பி தான் ஆகணும். கேட்குறோம், நீங்களும் கேட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த டாப்புக்கு தான் நம்ம இப்போ போகணும். இன்னும் எவ்வளோ தூரம் ஏறணும்னு தெரில. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடுச்சி நம்ம ஏற ஆரம்பிச்சு. திரும்ப பாதை வந்துட்டு மேடு பள்ளமாக ஏற ஆரம்பிக்குது. போகலாமா இல்லை திரும்பியும் பாதிலே ஓடிடலாமா? என்ன பயம்னா, மேலே போயிட்டு இறங்கும் போது இறங்க முடியலன்னா யார் நம்ம தூக்கிட்டு வர்றது? ஏப்பா நுர தள்ளிடுச்சுப்பா. இதுக்கப்புறம் எங்கேருந்து போகிறது? பாதி தூரம் கூட இன்னும் வரல, இன்னும் பாதி தூரம் இருக்குது. நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணாமல் இருந்திருந்தால் கூட மேபி ஏறிக்கலாமா என்னமோ. பைக்கில் வந்து திரும்பி அங்கேருந்து இப்போ மேலே ஏறி இறங்கி திரும்பி இங்கேன்னு ஒரு 3 கிலோமீட்டர் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணும் போது தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. பாப்போம், வந்தாச்சு. இன்னும் பாதி தூரம் ஏற ட்ரை பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், மொழி தள்ளி நான் ஏறிட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேதியில் போகிறது இது பாரு. வழி நல்லா இருந்தாலே நமக்கு ஏற இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பாதி கடல் தாண்டியாச்சு. மீதி கடல் தாண்டிடலான்னு நினைக்கும்போது இங்கே வர எல்லாம் ஊறிக்கிட்டே வராங்க. எல்லா மலையிலையும் வந்து ஏறுறது கஷ்டமாக இருக்கும், இறங்குறது ஈஸியாக இருக்கும். இங்கே ஏறுறது கஷ்டமாக இருக்குது, இறங்குறது அதை விட கஷ்டமாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள் நம்ம பாய் आराम से आओ. हो गया मजा आ गया. मजा आ गया. चॅनल आहे तुमचं? चॅनल आहे का? हां. काय नावाने? हां, काय नावाने? दी लाइफ ऑफ एजे. काय काय? लाइफ ऑफ एजे. ओके, लाईफ ऑफ एजे. हाँ, सब्सक्राइब करो. वो न्यू चैनल है. श्योर श्योर. ए यांचा नंबर घेऊन टाक पण. ऐसा रुद्रसा ஸ்பைடர் மேன் மாதிரி தான் ஏறுங்க. இங்கே ஒரு மாமா வராரு. குரங்கு வேற பெயிண்ட் வச்சிருக்க கருமோ, ஒரே வாடை. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? ஏப்பா ஒரு வழியாக ஏறியாச்சு. இப்போ இறங்குவோம். திறந்தா அப்பாடி எப்படி இருக்கு பார்த்தீங்களா? வியூவே பார்க்கும் போதே திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. கால்லாம் நடுங்குதுப்பா. அம்மாடி. ஆனால் இதில் என்னன்னா, இந்த வயசுலேயே இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்தால் தான். இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா
முட்டி செத்து போயிடும். ஏன்னா எங்கேயும் போக முடியாது. சின்ன குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வராங்க பாவம். நம்மளுக்கே இங்கே நுரத்துலது. நம்ம ஒரு குட்டி பையன். ஐயோ காலெலாம் அடுங்குதுப்பா. மழை நாளெல்லாம் வருவாங்க. எல்லாம் வலுவலன்னு இருக்கும். எப்படி தான் வந்து ஏறி இறங்குறாங்கன்னு தெரியல. இதை ஏன் கட்டினான்னு தெரில. பாறையை நோண்டி படியாக்கி அமைச்சதான் அமைச்சான். கொஞ்சம் நல்ல படியாக நல்லதாக அமைக்க மாட்டான். என்ன பண்ணுறது? ஐயோ என்னண்ணா ஒரே வாடையாக அடிக்குது. அட எரும மாட்டு சாணின்ற மாதிரி குரங்கு தான் பெயிண்ட் வச்சுருக்கு. இதெல்லாம் தேவைதானே அந்த ஆளுக்கு? இப்போ சாமி ஏதாவது பார்க்கு ஜோன்னு போகிறத விட்டுவிட்டு இங்கே வந்து தடுமாறிட்டுருக்கான் மாமா. மாலும்ண்ணே சபர்க்கிறோம். பாவம் அந்த பையன் ஏற முடியல. அவனால் ஏறான்னு தள்ளிட்டு போகிறாங்க. குரங்கு இருக்கான்றாங்க. எதுக்கு குரங்கு இருக்கான்னு கேட்குறாங்க தெரில. ஏதாவது சாப்பாடு வைப்பாங்களா தெரியல. நான் பாவம் அந்த பையனை போட்டு தள்ளுறாரு மாமன். ஏறான்னு. இதெல்லாம் எங்கே போகிறது? இதில் படி எது வழி எதுன்னு தெரியலையே. ஏறது தான் கஷ்டமாக இருக்கும். இங்கே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏறுறது கஷ்டமாக இருக்குது, இறங்குறது அதை விட கஷ்டமாக இருக்குது. மூணாவதோட கேட்குறேன். இந்த வீடியோ முடிகிற வரையும் கேட்டுட்டு தான் இருப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாக்கு தள்ள ஏறி இறங்குறேன். ஒரு ஷேர் தானே, ஒரு லைக் தானே பண்ணால் ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டீங்க. பண்ணலாம். இதெல்லாம் உனக்கு தேவையா? சாத்திட்டு வீட்டில் உட்கார வேண்டியதானே நீங்கள் சொல்லுவீங்க. இருந்தாலும் ஆசை யாரை விட்டுது? யூடியூப்பில் கண்ட கருமத்தையும் எடுத்து வீடியோ போட்டு போகிறானுங்க. அதை பார்த்து நமக்கு போகணுன்னு ஒரு ஆசை வந்தால் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா இங்கே போச்சுப்பா. ஐயோ அண்ணாத்த பாத்தியா பாத்தி கேட் பாத்தியா Apati kut apati to apati kut apati பாடி ஏறும்போது ஒருத்தவங்கிட்டே நான் கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, ஈஸியாக கஷ்டமா அப்படின்னு. இப்போ ஏன்ட்டு இது ஒரு 2வது பேர் கேட்குறாங்க. கர்மா ஐஸ் பூம்புறாங்க. மான்சூனில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்க்குற வியூலாம் இருக்குல்ல, அப்படியே ஃபாகியாக இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இப்போயே அவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் 2 மாதம் கழித்து வந்தோன்னா, ஆனால் கொஞ்சம் இது ரொம்ப ரிஸ்க்கு. இப்போயே கொஞ்சம் ரிஸ்க்கு தான். 2 மாதம் கழித்து வந்தீங்கன்னா இந்த பாறைலாம் வந்துட்டு ஈரமாக இருக்கும். ஈரமாக இருந்து பாசாம பூத்த மாதிரி ஏற இறங்க முடியாது. மக்களே, ஷார்ட்ஸை பார்த்துட்டு, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துட்டு எங்கேயும் போகாதீங்க. வீடியோ வந்துட்டு நான் போடுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் போகலாமா வேணாமா அப்படின்றது முடிவு எடுத்துக்கோங்க. அவனுங்க மெயின் பாயிண்ட்டை மட்டும் காட்டுறானுங்க. ஆனால் பிளேஸ் வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வியூ வந்துட்டு சூப்பராக இருக்குது. மேலே இவ்வளோ தூரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஏறி மேலே வந்து பார்த்தோன்னா அதுக்கான ஒர்த் இருக்கான்னு கேட்டால் 100% இல்லை 200% ஒர்த் இருக்குது. அந்த வியூ நீங்கள் கேமராவில் பார்க்கும்போது தெரியும். பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது.
அதான் இது மான்சூனில் வந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சத்தம் நிறைய பேர் வந்துட்டு பாதியிலே போயிடுறாங்க. நம்மளும் அந்த நிலைமையில் தான் இருந்தோம். என்ன பண்ணுறது, வீடியோக்காகவும் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் ஃபுல்லாக ஏறி இறங்கியாச்சு. தண்ணி பாட்டில் வாங்கிட்டு போயிருக்கலாம். போகிற வழியில் தண்ணி பாட்டிலும் இல்லை, ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது. பந்தார்தாராவில் வந்துட்டு ஒரு 3-4 பிளேஸ். அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக டுமுகள் அமால் டுமால், அமுக